கடற்கரையில் தொலைந்த காதல். மாலை சூரியன் கடலில் கரைந்து கொண்டிருந்த நேரம். அந்த கடற்கரையில் ரேவதி தனியாக நின்றாள். அலைகள் வந்து கால்களை தொட்டு திரும்பிச் சென்ற போதெல்லாம் அவளது நினைவுகளும் கடந்த நாட்களுக்குள் போய் சேர்ந்தன. அதே கடற்கரையில்தான் ஒரு நாள் பிரபாவுடன் அவள் முதலாக நடந்து சென்றாள். காற்று வேகமாக வீசியது. அவன் சிரித்தபடி, ஒரு நாள் வாழ்க்கை எங்கோ எடுத்து சென்றாலும் இந்த கடற்கரை நம்ம மறக்காது இல்லையா என்று சொன்னதை அவள் இன்னும் மறக்கவில்லை. ஆனால் வாழ்க்கை வேறு பாதையை தேர்ந்தெடுத்தது. வேலை, பொறுப்புகள், குடும்ப முடிவுகள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் பேசும் நேரத்தையே மெதுவாக பறித்து விட்டன. ஒரு நாள் அழைப்புகளும் நின்று போயின. செய்திகள் குறைந்தன. பிறகு முழு அமைதி. இன்று பல மாதங்கள் கழித்து அவள் மீண்டும் அதே இடத்திற்கு வந்தாள். அவன் திரும்பவும் வருவான் என்ற நம்பிக்கையோ அல்லது அந்த நினைவுகளை விடைபெறச் செய்வதோ அவளுக்கு புரியவில்லை. அப்போது தூரத்தில் ஒருவர் நிற்பதை கவனித்தாள். அவன்தான் பிரபா. அவளது பார்வைகள் சில வினாடிகள் சந்தித்தன. பேச வார்த்தைகள் இருந்தும் இருவரும் அமைதியாகவே இருந்தனர். சில நேரம் கழித்து பிரபா மெதுவாக சொன்னான், நினைவுகள் சில சமயம் சேர்க்காது, நினைவாகவே வைத்திருக்க சொல்லும். அப்படித்தானே? ரேவதி சிரிக்க முயன்றாள். ஆனா அவ அழியும் விடாதுல்ல என்றான். அவர்கள் மீண்டும் அலைகளை பார்த்தனர். இந்த முறை பிரிவில் கோபம் இல்லை, ஒரு அமைதியான ஒப்புதல் மட்டுமே. சூரியன் முழுவதும் மறைந்தபோது அவர்கள் இருவரும் வேறு திசையில் நடந்து சென்றார்கள். ஆனால் அந்த கடற்கரை மட்டும் ஒரு காலத்தில் மலர்ந்த காதலை அலைகளோடு சேர்ந்தும் என்றும் காத்து கொண்டிருந்தது.